80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் கிடைக்காம அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலே போதும், கண்டிப்பா இன்டர்ன்ஷிப் கிடைக்கும். எந்த கம்பெனியுமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. கோர் கம்பெனியில இன்டர்ன்ஷிப் கிடைக்கணும்னா கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியே ஆகணும். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோர் சப்ஜெக்ட்ல எல்லாம் ஃபோக்கஸ்டா இருக்கணும். அதே மாதிரி மினி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகி கோர் நாலேஜ் வந்து கெயின் பண்ணியிருக்கணும். இண்டஸ்ட்ரிக்கு டிமாண்டா இருக்கிற டூல்ஸ், சாஃப்ட்வேர், டெக்னாலஜி இதை பத்தியான பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும். ப்ரொஃபைல் வந்து ஸ்பார்க்கா இருக்கணும். எப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் சர்டிஃபிகேஷன்ல ஹைலைட் பண்ணியிருக்கணும். உங்களோட ஒர்க் ஷாப், ஹேக்கத்தான் அண்ட் டெக் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டெக் ஈவெண்ட்ஸ் அதில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஷோகேஸ் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும். ஃபைனலாக அப்ளை பண்ணுறது என்னமோ ஈஸி தான். ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பண்ண கம்பெனி லிஸ்ட் வந்து உங்கள் கையில் இருக்கணும். ஒரு 5 மெத்தட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் டாப் 3 என்னங்கிறது ஹைலைட் பண்ணுறேன். கம்பெனி கெரியர் பேஜ் மூலியமாக அப்ளை பண்ணலாம். ஹெச்ஆர் வந்து டேரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். மெயினாக வந்து உங்களோட அலுமினி நெட்வொர்க் பேஸ் பண்ணி அவங்க ரெஃபரல் மூலியமாக இன்டர்ன்ஷிப்க்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம்.